நம்ம சிவனோட கடவுள் இறை அப்படிங்கிற அந்த பேரை அந்த புகழை பறிக்கிறதா சாம விடுறாரு நம்ம தட்சன். அதை கேட்ட ஆகாயம் எல்லாம் கொந்தளிக்குது. வைகுண்டம் இருக்கக்கூடிய அந்த பகுதியெல்லாம் படுபயங்கரமா சீற்றத்தோட காணப்படுது. பிரம்மரும் சரி மகாவிஷ்ணுவும் சரி நம்ம மேல கோபமா இருக்காங்க. நாம எடுத்த இந்த முடிவின் மீது அவங்களுக்கு அதிருப்தி அப்படிங்கறத இந்த சீற்றத்தின் மூலமாவே புரிஞ்சுக்கிறாரு நம்ம தட்சன். அவங்க கிட்ட அப்புறம் நம்ம பேசிக்கலாம், முத இந்த ஆளை க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணி இந்த ஆளை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணி சிவனை ஏசுறத நிப்பாட்டல இன்னும் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காரு. இதையெல்லாம் கேட்டு பொங்க வேண்டிய நம்ம தேவர்கள் எல்லா பேருமே கப் சுப்புன்னு இருக்காங்க. தட்சனை எதிர்த்து கேள்வியே கேட்கல. ஆனா அசுரகுரு சுக்கராச்சாரியார் மட்டும் தாங்க, அந்த மனுஷன் மட்டும் தான் எதிர்த்து நின்று கேள்வி கேட்கிறார். அசுரர்கள் எல்லாத்தையும் கெட்டவங்க, அசுரர்கள் எல்லாத்தையுமே ஏமாத்துவாங்க, அசுரர்கள் எல்லா பேருமே துரோகிங்க அப்படின்னு இவ்வளவு நாளா எங்களை பழி சுமத்திக்கிட்டு இருந்தீங்க. ஆனா இப்ப என்னடா உங்க புட்டுநட்டு எல்லாம் வெளியில வந்துருச்சுல்ல, கூட்டு வச்சு ஒரு பெரிய மனுஷனை இப்படி அசிங்கப்படுத்துறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல அப்படின்னு நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்கறது யாரு? நம்ம அசுரகுரு சுக்கராச்சாரியார் தான். உங்களெல்லாம் பார்த்தா தெய்வங்களை கும்பிடுறவங்க மாதிரி தெரியலையே, தெய்வங்களுக்கான மரியாதையை கொடுக்கற மாதிரி தெரியலையே. கெஸ்டா ஒரு ஆளை இவங்களே வர சொல்லுவாங்களா, வர சொன்னவருக்கு இவங்களே சிம்மாசனம் ரெடி பண்ணுவாங்களாம், அதுக்கப்புறம் அந்த சிம்மாசனத்தை இவங்களே உடைச்சு போட்டு அசிங்கப்படுத்துவாங்களாம், அப்புறம் சாபமும் கொடுப்பாங்களாம், கூப்பிட்டு வச்சு சாபமும் கொடுப்பாங்களாம். இவ்வளவு அசிங்கமா பிஹேவ் பண்ற தட்சன், நீ எல்லாம் மனித மேன்மையை பத்தி பேசுறதுக்கு அருகதை இல்லாதவன், நீ அவருக்கு சாபம் கொடுக்கறியா? என்னடா கேட்கறதுக்கு ஆள் நினைக்கிறீங்களா? நான் கேட்பேன் அப்படின்னு சிவனின் சார்பா நிக்கிற ஒரே ஆளு இவர் மட்டும்தான். உங்க எல்லாரோட மனசும் கல்லாயிடுச்சு அப்படின்னு சத்தம் போடுறான். மகாசபை கூட்டத்தை நீங்க கூட்டதுக்கான காரணம் என்னன்னு இப்ப தெரிஞ்சு போச்சுல்ல. சிவனை இப்படி பழிக்கிறதுக்காகவும் சிவனுக்கு இந்த மாதிரி சாபம் கொடுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த சபை கூட்டமா? இது எல்லாத்தையுமே முழுக்க நான் எதிர்க்கிறேன். இந்த தீர்மானத்தை நான் அப்ஜெக்ட் பண்றேன், ஒத்துக்க முடியாது அப்படின்னு பேசுறான். இப்ப நீங்க பண்ணது மிகப்பெரிய பாவம். இந்த பாவத்துக்கு இந்த இடத்துல வச்சு உங்க எல்லாரையும் நான் தண்டிக்க போறேன் அப்படின்னு கோவத்துல பொங்குறான். அதே சமயம் அந்த பக்கம் பிரகுமுனிவர் இருப்பாப்ல, அவரு தம்பி கொஞ்சம் சத்தமா பேசாத, ஆவேசப்படாம பேசு, ஓவரா வார்த்தையை விட்டேன்னா அப்புறம் பிரச்சனை பெருசா போயிடும் பாத்துக்க அப்படின்னு மிரட்டுறாரு. நீ என் தெய்வத்தை பத்தி ஏசுன்னு ஏசுவ, அதெல்லாம் பார்த்து நான் கேட்டுட்டு சும்மா இருக்கணுமோ? வாயா பிரச்சனை பெருசாகட்டும் பாத்துக்கலாமியா அப்படின்னு இவரும் சத்தம் போடுறாரு. இப்படி இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல சண்டை கொஞ்சம் பெருசா போறத பார்த்து பொறுக்க முடியாத நம்ம சிவன் சூலாயுதத்தை அப்படியே கொஞ்சம் இறுக்கி பிடிக்கிறார். இந்த பக்கம் நம்ம சுக்கராச்சாரியார் ஏற்கனவே ராணுவத்தை வெளியில நிப்பாட்டி இருந்தார் இல்லையா, அந்த ராணுவத்தை பார்த்து தாக்குங்கள் அப்படின்னு வாளை ஏந்தி அப்படியே உத்தரவு கொடுக்க போற அந்த சமயத்துல சுக்கராச்சாரியரே அப்படி எதுவும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு நம்ம சிவன் சத்தம் போடுறார். சற்று பொறுங்கள் அப்படின்னு ஓங்குன கைய கீழே இறக்க சொல்றாரு நம்ம சிவன். அதை கேட்ட நம்ம குருநாதருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. யாருக்கு? நம்ம அசுரகுரு சுக்கராச்சாரியருக்கு. இவங்களுக்காகவா நீங்க பறிஞ்சு பேசுறீங்க? உங்களை இந்த லெவலுக்கு அசிங்கப்படுத்துறவங்க இவங்களுக்காகவா நீங்க பறிஞ்சு பேசுறீங்க? இவங்க எல்லாம் தண்டிக்கப்படக்கூடியவர்கள், தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை நானும் என்னோட ராணுவமும் கொடுத்துறோம் அப்படிங்கிறார். நம்ம சிவனும் அந்த அதிகாரம் உனக்கு இல்லங்கிறார். என்னையே அமைதியா இருக்க சொல்றீங்க? இவங்க பண்ண இந்த பாவத்துக்கு இவங்களுக்கு தண்டனை கிடையாதா அப்படின்னு நம்ம அசுரகுரு கேட்டா அமைதிங்கிறார். ஒரு தப்புக்கு தப்பே தீர்வாகாதுங்கிறார். உடஞ்சு விழுந்த அந்த சிம்மாசனத்தை அவர் சற்று உற்று நோக்குகிறார். எல்லா பேரும் நம்ம சிவன் என்ன சொல்ல போறாரோ அப்படின்னு ஆர்வமா காத்து கிடக்காங்க. அப்படியே நம்ம தட்சம் பக்கம் திரும்பி நின்னு பொறுமை, தியாகம், வைராகியம், இதுவும் வாழ்வியல் தான். இத பத்தி அகந்தையிலேயே வாழுகிற தட்சா உன்னால அறிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறாரு. உங்களுக்கு ஏதாவது தெரியல அப்படின்னா அந்த தெரியாத விஷயங்களை விரோதிச்சுக்கிறீங்க அப்படிங்கிறாரு. நீங்களோ பிரபஞ்ச அதிபதி, நீங்க போடுறதான் சட்டம். இந்த அகிலத்தோட வளர்ச்சி யாருக்கிட்ட ஒப்படைக்கப்பட்டதோ அந்த நபரே இந்த அகிலத்தோட வீழ்ச்சிக்கு காரணமாகிற கூடாது அப்படிங்கிறாரு. நான் ஒன்னும் விருப்பப்பட்டு இங்க எல்லாம் வரல. நம்ம சிஷ்யன் ததீசி குருநாதர் இருக்காரு இல்லையா, ஏதோ அவரு பெரிய மனுஷன் வாக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு அவர் வாக்க காப்பாத்துறதுக்காகத்தான் நான் இங்க வந்தேன் ஒழிய இதெல்லாம் நடக்கும் இப்படி எல்லாம் நீங்க அசிங்கப்படுத்துவீங்க எனக்கு ஏற்கனவே தெரியுங்கிறாரு நம்ம சிவன். பிரபஞ்ச அதிபதியா நீ இருக்கிறதுக்கு தகுதியே இல்ல அப்படிங்கிறாரு நம்ம ததீசி. அதுக்கு நம்ம சிவன் உலக ஆசைகளையே திறந்த வேணாம், கேவலம் இந்த சிம்மாசனத்துக்காக வேணா கோவப்படுவேன், இது எதுவும் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறாரு. நம்ம பிரபஞ்ச அதிபதி எல்லாத்துக்கும் சட்ட திட்டத்தை வகுத்திருக்காரு. அந்த சட்ட திட்டத்தை நீங்களும் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு எனக்கு தோணுது. எனக்காக யாரும் வக்காலத்தை வாங்க வேண்டிய அவசியம் இல்ல, இது எதுவுமே எனக்கு காயப்படுத்தாது. ஆனா இந்த மகாசபை கூட்டம் கூட்டப்பட்டதே என்ன அசிங்கப்படுத்துறதுக்காகத்தான் அப்படிங்கிறது இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இல்லையா. இதுக்கப்புறம் எனக்கு இங்க வேலை இல்லை இல்லையா, நான் கிளம்புறேன் அப்படின்னு அப்படியே அந்த புகைக்கு மத்தியிலேயே நம்ம சிவன் அங்க இருந்து மறைஞ்சிடறாரு. அதே சமயம் வானம் இன்னும் பிரளயமா தான் இருக்கு. திடீர்னு ஒரு அசரீதி, ஒரு வாய்ஸ் கேக்குது, தட்சா பிரம்மலோகத்துக்கு உடனே வா, வந்து என்ன பாரு அப்படின்னு நம்ம பிரம்மரே சத்தம் போடுற மாதிரி ஒரு அசரீதி கேக்குது. கேஸ் எஸ்கலேட் ஆகி பிரம்மதேவர் வரைக்கும் போயிடுச்சு போல. இந்த பிரபஞ்ச அதிபதி தட்சனோட அப்பா தான் பிரம்மதேவர் இல்லையா. தட்சனும் அதற்கு தயாரா தான் இருக்கான். நான் பண்ண இந்த பிரச்சனைக்கு கண்டிப்பா என்ன 4 பேர் கேட்பாங்கன்னு எனக்கு தெரியும், அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் வைக்கணுங்கிறது எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேங்கிறாரு நம்ம தட்சனும். இந்த பக்கம் ஒரு வழியா துளசிக்கு அந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. துளசிக்கும் அந்த சாலி கிராமத்துக்கும் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் சிவலிங்கமாவே கிருஷ்ணரோட கல்ல அவ பாத்துக்கிட்டு இருக்கா. கல்யாணம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு ரொம்ப நேரமாச்சு புரோகிதர்கள் எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து. ஆனா அதுக்கப்புறமும் சிரிச்சபடியே அதையே பாத்துக்கிட்டு இருப்பா, சிவலிங்கமா நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. அப்புறம் தான் சுயநலவுக்கே திரும்புவா. அந்த பக்கம் நம்ம ததீசி சிவனின் சார்பா கொஞ்சம் வாக்குவாதம் பண்றாரு. அந்த இறைவன் கிட்ட இருந்து
இறை அப்படிங்கிற அந்த பதவியை நீ புடுங்கலாம், அவருக்குன்னு வைக்கப்பட்டிருந்த இந்த சிம்மாசனத்தை நீ புடுங்கலாம், சேதப்படுத்தலாம். ஆனா எல்லாரோட நெஞ்சிலையும் குடியிருக்கக்கூடிய அந்த சிவனை எங்க நெஞ்சில இருந்து எப்படி ஒன்னால பிடுங்க எறிய முடியும்? எப்படி ஒன்னால இந்த சிம்மாசனத்தை அழிச்ச மாதிரி எங்க நெஞ்சை அழிக்க முடியும்? முடியாது அப்படிங்கிறாரு ததீசி. இந்த மகாசபை கூட்டத்தினை கூட்டுவ அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், ஆனா இந்த லெவலுக்கு மோசமா நீ பண்ணுவ அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கல. முழுக்க முழுக்க இது சதி திட்டம் தானா? சிவனை இங்க வர வைக்கணும், அவரை சபிக்கணும், அவரை அசிங்கப்படுத்தணும், வரலாற்றுல இதை பத்தி எல்லாரும் பேசணும்னு சொல்லிவிட்டு இவ்வளவு கேவலமா யோசிச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி எல்லாரையும் திட்டுறாப்ல. சிவங்கிட்ட போய் தப்பு நடந்து போச்சு என்ன மன்னிச்சுக்கங்கய்யா அப்படின்னு கெஞ்சிறாரு. மனதார அந்த சிவனை நினைச்சு கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. அந்த சிவனை நினைச்சு இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல, என்ன மன்னிச்சுக்கங்கய்யா அப்படின்னு கேக்குறாரு. அதே சமயம் அந்த பக்கத்துல அரண்மனையில இன்னொரு பூஜை ஏதோ நடக்க போதான். அந்த பூஜையில புருஷனும் பொண்டாட்டியமா அங்க உட்காரணுமா, சந்திரனும் ரோகிணியும் உட்கார்றாங்க. அப்படி உட்காரும் போது என்ன நான் வந்ததுல இருந்து பாக்குறேன், எல்லா வேலையும் நம்ம ரோகிணி தான் இழுத்து போட்டு பண்ணிக்கிட்டே இருக்கா. ரேவதி நீ ஒரு வேலையை கூட பண்ண மாட்டேங்கிற, ஜாலியா தனியா உட்காந்துக்கிட்டு எல்லா சேட்டையும் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீ எல்லாரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது நீ மட்டும் ஜாலியா இருக்கிறது எந்த விதத்துல நியாயம்? வா வந்து உட்காரு, இந்த தடவை இந்த வேலையை நீ தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரோகிணி அங்க இருந்து கிளப்பி ரேவதியை உட்கார வச்சு ரேவதியோட சேலையையும் சந்திரரோட ட்ரெஸ்ஸையும் சேர்த்தாப்ல அப்படியே முடிச்சு போட்டு விடுறா. இன்னைக்கு இந்த வேலை முடியற வரைக்கும் நீ இங்கதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சத்தம் போறாரு. யாரு? நம்ம மாதங்கி சத்தம் போடுறாங்க. அதே சமயம் அந்த பக்கத்துல பிரம்மரை பாக்குறதுக்காக நம்ம தச்சன் புறப்படுற சமயம் பிரம்மரை பாக்குறதுக்கு முன்னாடி, பிரம்மரை போய் மீட் பண்றதுக்கு முன்னாடி மந்திரி மூலமா ஒரு மடல் எழுதுறாரு. ஒரு கடிதத்தை எழுதி அதுவும் தன்னோட பொண்ணுகிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இவரு பிரம்மரை பாக்குறதுக்காக பிரம்மலோகத்துக்கு போறார். இந்த பக்கம் அவர் எழுதி கொடுத்த அந்த மடலை எடுத்துக்கிட்டு அமைச்சர் அரண்மனைக்கு வந்து சேர்றார். இந்த மாதிரி மகாசபை கூட்டம் இனிதே நல்லபடியா முடிஞ்சிருச்சு, ஆனா ஒரு முக்கியமான செய்தியை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். பட் இத உங்க பொண்ணு சதிதேவிக்காக நம்ம தட்ச மகாராஜா எழுதி கொடுத்தது, அவங்க கிட்ட கொடுக்கணும் தான் உத்தரவு அப்படின்னு சொல்ல சதிதேவியும் போய் வாங்கிக்கிறாங்க. தனியா போய் அந்த மடலை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஷாக்கு, படிச்சா ஷாக்கு. இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாத்தையும் எழுதி சிவனை அசிங்கப்படுத்திட்டேன். எத்தனை தடவை அந்த சிவன் வந்து ஒன்னு அழுக வச்சுக்கிட்டு இருந்தான், அவனை கேட்கறதுக்கு நாதி இல்லைன்னு தெரிஞ்சாப்ல இல்ல, ஆனா நாக்காப்படுகிற மாதிரி நான் கேட்டேன். அவனுக்கு சிம்மாசனம் இல்லன்னு அசிங்கப்படுத்தினேன். அவனுக்கு இனிமே இறை அப்படிங்கிற அந்த பதவி இல்ல, கடவுள்னு இனிமே யாரும் அவரை கும்பிட மாட்டாங்க அப்படின்னு சாபம் விட்டுட்டேன் அப்படின்னு எழுதியிருக்கு. சொல்ல போனா இதைத்தான் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் நான் இந்த மகாசபை கூட்டத்தை கூட்டினதாகவும் அவர் எழுதியிருக்கிறாரு. அதுல இதுவரை யாரும் புகட்டாத ஒரு பாடத்தை இன்னைக்கு அவனுக்கு நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு தச்சன் எழுதியிருக்கிறார். சிவனை இந்த மாதிரி நான் தண்டிச்சதுக்காகவும் சிவனை இந்த மாதிரி சபிச்சதுக்காகவும் நீ சந்தோஷப்படுவேன்னு நான் நம்புறேன். இனி உனக்கு எந்த ஒரு இன்னலும் நேராது, இனிமே நீ அழுக வேண்டிய அவசியம் இருக்காது அப்படிங்கிற மாதிரியும் எழுதியிருக்கிறார். இதெல்லாம் நான் யாருக்காக பண்ணேன், உனக்காக தான் பண்ணேன்னு வேற எழுதியிருக்கிறார். இதெல்லாம் படிச்சு அந்த அம்மா கண்ணீரா கொட்டிக்கிட்டு இருக்கு. பின்னாடி மாதங்கி வராங்க, என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. இவ அழுகைய மட்டுமே பதிலா சொல்ல அந்த மடலை வாங்கி மாதங்கி படிக்கிறாங்க. படிச்சு பார்த்தா அவருக்கும் பயங்கர ஷாக்கு. இவங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க என்னைக்குமே கூப்பிடாத சிவனை இவங்க கூட்டிருக்காரு, மகாசபை கூட்டத்துக்கு கூட்டிருக்காப்ல, எல்லாம் நல்லபடியா முடியும் அப்படின்னு இவங்க நினைச்சாங்க. ஆனா கூப்பிட்டதே அசிங்கப்படுத்துறதுக்காகத்தான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இவங்களும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. சிவனுக்கு சாபம் கொடுக்கறதா நினைச்சு அந்த சாபத்தை எனக்கு எங்க அப்பா கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. சிவனுக்கு இறை அப்படிங்கிற அந்த பதவியை அவர் சாபமிட்டு பறிச்சதா நினைச்சுக்கிட்டு இருக்கார். ஆனா உண்மையிலேயே அவர் என்கிட்ட இருந்து அன்பை பறிச்சு விட்டார், என்னோட சந்தோஷத்தை பறிச்சு விட்டார் அப்படிங்கிறாங்க. இப்படி சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிற சமயம் பின்னாடியே நம்ம ராணி வராங்க. அவங்க வந்து அந்த மடலை வாங்கி படிச்சு பாக்குறாங்க. படிச்சு பார்த்துட்டு அந்த அம்மா என்ன சொல்ல போகுது அப்படின்னு இவங்க ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது தாம் புருஷனை திட்டுவாங்க, தாம் புருஷன் பண்ணது தப்புன்னு நினைப்பாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க வழக்கத்துக்கு மாறா, பாத்தியாமா உங்க அப்பாவுக்கு மேல எவ்வளவு பாசம்னு பாரு, அது உன்னை அழுக வைக்கிறது அந்த கடவுளா இருந்தா கூட அந்த கடவுளையே பழிவாங்க துடிக்கிறாரு பாத்தியா, இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வைக்கணும், இந்த மாதிரி ஒரு தகப்பன் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும், அந்த சிவனுக்கு இது தேவைதான் அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மா பேசுது. அந்த பக்கம் மீட்டிங்கை முடிச்சு விட்டு நம்ம சிவன் அவரோட கைலாய மலைக்கு வந்து ஆசனத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. பின்னாடியே நம்ம நாரதர் வந்து என்ன இப்படி ஆயிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி வருத்த விசாரிக்கிறதுக்காக துக்க விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம பிரச்சனை எந்த விதத்துல வேணாலும் எப்படி வேணாலும் வெடிச்சிருக்கும், ஆனா நீங்க ரொம்ப ஸ்மூத்தா எல்லாத்தையும் நான் திறந்தவன், எனக்கு இந்த சிம்மாசனம் ஒரு கேடாங்கிற மாதிரி பேசிட்டு சமத்தா வெளியில வந்துட்டீங்க, இல்லைன்னா ஒரு பெரிய யுத்தமே கூட நடந்திருக்கும், எல்லாத்தையும் தடுத்து நிப்பாட்டிட்டீங்க, சமயோஜித புத்தியோட நடந்துகிட்டீங்கிற மாதிரி நாரதர் பேசுறாரு. அதை உங்களால மட்டும் தான் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு. இருந்தாலும் இதுவரை நடந்த அந்த நிகழ்வுகள் தான் எனக்கு ரொம்பவே குழப்பத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு நம்ம நாரதர் விசாரிக்கிறார். எதிர்காலத்தை எங்களால ஓரளவு கணிக்க முடியும் தான், பட் இப்ப எங்களால எதிர்காலத்தை ஓரளவு கணிக்க முடியாம தடுமாறதாவும் சொல்றாரு. ஆண்டவா, எப்பெல்லாம் சதிதேவி உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்பெல்லாம் அந்த கணமே நீங்க அங்க போய் காட்சி கொடுக்குறீங்க, ஆனா காட்சி கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பார்க்க வராத போன்னு விரட்டவும் செய்றீங்க, இது நியாயமா? அதுக்கு நீங்க பார்க்காம இருந்திருக்கலாமே அப்படின்னு சொன்னா
அதுக்கு நம்ம சிவன், இது எதுவும் என் கையில கிடையாது, அந்த சதி என்ன நினைச்சாலே அந்த இடத்துக்கு நான் போய் நிக்கணுங்கிறது விதி. என் உடம்பின் ஒரு பாதி என்னை அழைக்கும் போது என் உடல் தானாகவே கட்டுப்படுகிறது, அந்த ஒரு பாதியை நோக்கி என் உடல் தானாகவே செல்கிறது அப்படிங்கிறார். வாட் கேன் ஐ டு அப்படின்னு நம்ம சிவன் கேட்டா, அதுக்கு நம்ம நாரதர், நீங்களே மகா காலம்னு ஒண்ணு, இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் அப்படின்னு எல்லாமே படைக்கப்பட்டதற்கு முன்பாகவே நீங்களும் சக்தியும் ஒன்னா வாழ்ந்தவங்க. அப்படி இருக்க அந்த சக்தி தான் இப்ப சதியா பிறந்திருக்கிறாங்க. சக்தியை ஏத்துக்கிறதுக்கு, அந்த சதியை ஏத்துக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு தயக்கம் அப்படின்னு நம்ம நாரதர் கேட்க, ஏன் அவங்களை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டா, அதுக்கு நம்ம சிவன், ஏன்னா அது நடக்காது அப்படிங்கிறார். நல்லறமான இல்லறத்தை துறந்தவன் நான், சதியை நான் ஏற்பது என்பது நடவாத ஒன்று. இன்னைக்கு சக்தி சதியா ஒரு மானிட பிறவியா பூலோகத்துல ஜனித்திருக்கிறார். அவளோட இந்த மனித பிறவிக்கு முடிவு அப்படிங்கிறது கண்டிப்பா நிச்சயமா உண்டு. பிறந்த எல்லாரும் செத்தாகணும், அவங்களுக்கு ஒரு முடிவு இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு எல்லையும் இருக்கிறது. அந்த எல்லையை கடக்கக்கூடிய நேரம் வந்தா தன்னோட மனித உடலை தியாகம் செய்யணும், தியாகம் செய்வா அப்படிங்கிற மாதிரி நம்ம சிவன் பேசுறாரு. நாரதரும், ஆமா அது எனக்கும் புரியுது, ஆனா எனக்கு புரியாத புதிரா இருக்கிறது, இவ்வளவும் சொல்ற நீங்க, இவ்வளவும் தெரிஞ்ச நீங்க ஏன் சதி கூட்டதும் பொசுக்கு பொசுக்குன்னு போய் நிக்கிறீங்க, அந்த கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொல்லலையே அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு நம்ம சிவன், அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ப்பா, என் உடலின் ஒரு பாதி என்ன கூப்பிடும் போது நான் கண்டிப்பா போய்த்தானே ஆகணும், அவளோட அழைப்பை நான் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். என்னிடமிருந்து அவளை பிரிக்க இயலாது என்பது சத்தியம். எப்படி? என்னிடமிருந்து அவளை பிரிக்க இயலாது என்பது சத்தியம். ஆனா அந்த சத்தியத்துக்குள்ள இன்னொரு சத்தியமும் இருக்கு. நான் அவளோட இணைவது என்பது நடவே நடவாத ஒன்று, நடக்கவே நடக்காத ஒன்று அப்படின்னு பொடி மேல பொடி வச்சு நம்ம சிவன் பேசுறாரு. அப்படி சக்தி மேல இவருக்கு என்னதான் கோபமோ தெரியலங்க. சக்தி கிட்ட இருந்து சிவனை பிரிக்க முடியாது, சிவன் கிட்ட இருந்து சக்தியையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்ற அவரு, எங்களோட இணைவும் சாத்தியம் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம மண்டைய உருட்டுறாரு. என்னதான் இவங்களுக்குள்ள பிரச்சனை, எந்த எபிசோட்ல தான் அந்த பிரச்சனையை பத்தி இவங்க எடுத்து சொல்ல போறாங்களோ தெரியல. அதுக்குள்ள அந்த பக்கத்துல நம்ம தச்சன் பிரம்மதேவரோட அழைப்பை ஏற்று பிரம்மலோகத்துக்கே போயாச்சு. தச்சன் நடந்து வரும்போது பிரம்மதேவர் பார்த்து கொஞ்சம் கோமா தான் முறைக்கிறாரு. அவர் வணக்கம் போறதுக்கு கையை தூக்குனா அதுக்குள்ளேயே நீ எல்லை மீறிட்ட, வரம்பு மீறிட்ட, நீ செஞ்ச செயல் ஒரு இழிவான செயல் அப்படின்னு திட்டுறாரு பிரம்மதேவர். அப்பா பிள்ளைய திட்டுறாரு. நான் செய்யலனா வேற யாரு செய்யறது டாடி அப்படிங்கிறாரு தச்சன். ஏன் அப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு பிரம்மதேவர் கேட்க, எங்க அப்பாவோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்காகவும் என் பொண்ணோட மானத்தை காப்பாத்துறதுக்காகவும் நான் இதெல்லாம் செஞ்சதா நம்ம தச்சன் சொல்றாப்ல. என் கௌரவத்தை கொலைச்சது நீதாண்டா மகனே அப்படின்னு திட்டுறாரு. கௌரவம் கௌரவம் சொல்லிட்டு மொத்தத்தையும் சாட்சிப்பட்டே அப்படிங்கிறார். என்கிட்டயே நீ வரத்தை வாங்கி அதை தப்பா சாவமா பயன்படுத்துறது மிகப்பெரிய குற்றம், தப்பு அப்படின்னு திட்டுறாரு. அன்று ஒரு நாள் அந்த சிவன் என்னோட தலைகள்ல ஒரு தலையத்தான் வெட்டினாரு, ஆனா இன்னைக்கு என்னமோ என் பிள்ளையால என்னோட எல்லா தலைகளும் வெட்டப்பட்ட மாதிரி தான் உணர்றதா பிரம்மதேவரே திட்டுறாரு புள்ளைய. நீ இன்னைக்கு எது உன் பொண்ணுக்கு நல்லதுன்னு நினைக்கிறியோ அதுவே நாளை பின்ன உன் பொண்ணுக்கு கெட்டதா போய் கூட முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாரு பிரம்மதேவர். புள்ள பாசத்துல உன் பிள்ளையோட பிறப்பின் ரகசியத்தை நீ மறந்துட்டியா, சதியோட பிறப்பின் ரகசியத்தை நீ மறந்துட்டியா, முழிச்சுக்கோ, எல்லாத்தையும் மறந்துட்டியா, எல்லாத்தையும் உனக்கு ஞாபகப்படுத்தணுமா அப்படின்னு கேட்கிறார். நீ பல வருஷம் விடாது அந்த சக்தியை நோக்கி தவம் இருந்த, உன் தவத்தின் பலனாய் சக்தியே முன்னாடி வந்து என்ன வர வேணும் அப்படின்னு கேட்டாங்க. நீங்களே வந்து எனக்கு பிள்ளையா பிறக்கணும் அப்படின்னு நீயும் அவங்க கிட்ட கெஞ்சின. அவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி உனக்கு அதை வரமா கொடுத்து உனக்கே பிள்ளையா அந்த சக்தி இப்போ பிறந்திருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னு நினைக்கிற? எல்லாம் வல்ல அந்த சிவன் உன் பொண்ணை கட்டிக்கிட்டு மனித வாழ்க்கை வாழணுங்கிறது விதி. இது எல்லாம் உன் மூலமாகத்தான் நடக்கணும் அப்படிங்கறதும் விதி. இதுக்கு எல்லாத்துக்கும் அன்றைக்கே நீ அந்த வரத்தை கேட்டு விதைய உண்ணுன. இப்ப விதை விருட்சமா வளர்ந்து நிக்குது. இந்நேரத்துல போய் பலி பகன்னு சொல்லி பேசுறது நியாயமா அப்படின்னு கேட்கிறாரு பிரம்மதேவர். இனி நீ எத்தனை முட்டாள்தனம் செஞ்சாலும் காலத்தின் கோலத்தை உன்னால மாத்த முடியாது. சக்தியை தேடி சிவனும், சிவனை தேடி சக்தியும் போறது இயற்கை அப்படிங்கிறாரு, விதிங்கிறாரு. இதை நீ தடுக்க நினைச்சா அழிஞ்சு போவடா அப்படின்னு எடுத்து சொல்றாரு. சிவனின் மீதான அந்த பகையை நிப்பாட்டு, என் தலையத்தனை வெட்டினாப்ல நானே அதெல்லாம் போனா போகுது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு புள்ளை கிட்ட பேசுறாரு. இது எல்லாத்தையும் தாண்டி நான் செய்யறதுதான் செய்வேன், நீ செஞ்சேன்னா கண்டிப்பா நீ வருத்தப்பட மகனே அப்படிங்கிறாரு. அதுக்கு நம்ம தச்சன் புள்ள மேல, ஆஹா அப்பாவுக்கு எம்புட்டு அக்கறை அப்படியே இருந்துகிட்டோம், உங்க அக்கறைக்கு எனக்கு ரொம்ப நன்றி, ஆனா நான் செய்யறதான் செய்வேன் அப்படிங்கிறாரு நம்ம தச்சன். என்ன எனக்கு சின்னதா ஒரு வருத்தம், உங்க புள்ளைய நீங்க இன்னும் புரிஞ்சுக்கலையே அப்படிங்கிறாரு. உங்க புள்ள ஒரு மேட்டரை மனசுல நினைச்சிட்டாரு அப்படின்னா அந்த ஆண்டவனே வந்து சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன இனி மாத்த முடியாதுங்கிறாரு தச்சன். நான் மாற மாட்டேன் அப்படிங்கிறாரு தச்சன். சதியோட இந்த மனித பிறப்புக்கு காரணங்கள் 1000 காரணங்கள் இருக்கலாம், ஆனா அவ பிறந்தது என்னோட பொண்ணு, அவ வாழ்க்கையை தீர்மானிக்க போறது நான் தான், வேற யாரும் இல்ல, வேற எதுவும் இல்ல அப்படிங்கிறாரு. அவ ஏன் பொண்ணு, அவள் மீதான உரிமை எனக்கு தான் அதிகம் உண்டு அப்படிங்கிறாரு. அவ பிறந்ததற்கான அந்த காரணத்தையே நான் மாத்தி அமைப்பேன் அப்படிங்கிறாப்ல. அவளோட எதிர்காலத்தை எப்படி போகணுங்கிறதையும் நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. என்கிட்ட இருக்கிற சக்திகளை அத்தனையும் பயன்படுத்தி அவளோட எதிர்கால பாதையை நான் அமைப்பேன் அப்படிங்கிறாரு, மாத்துவேன் அப்படிங்கிறாரு. அஸ்திவாரம் நான் போட்டேன், கட்டடமும் என் இஷ்டத்துக்கு நான் தான் கட்டுவேன் அப்படிங்கிறாரு நம்ம தச்சன். அதை சாதிக்க என் மனசுல இருக்கிறத சாதிக்கிறதுக்கு குறுக்கால வர எதையுமே நான் விட்டு வைக்க மாட்டேன், பிடுங்கி எறிவேங்கிறாரு. நானே போட்ட
சட்டதிட்டங்களை அதுக்காக மாத்த வேண்டிய நிலைமை வந்தா கூட அதை மாற்றுவதற்கு தயங்கவும் மாட்டேங்கிறாரு. அதனால அந்த சக்தியை இந்த சிவனோட இணைய விட மாட்டேன் அப்படிங்கறதுல ரொம்ப தீர்மானமா பதில் சொல்றாருங்க. பிறந்தது சக்தி தான் அப்படின்னு தெரிஞ்சும் சிவனையும் சக்தியும் சேர்த்து வைக்க மாட்டேன் அப்படிங்கறதுல ரொம்ப குறிக்கோளா இருக்காப்ல தச்சன். அந்த பக்கத்துல பார்த்தா ரேவதியையும் சந்திரனையும் சேர்ந்தாப்புல உட்கார வச்சு ஏதோ சடங்கு பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. ஒரு கேப் கிடைக்க அந்த கேப்ல சந்திர ரேவதியை தரதரன்னு தனியா இழுத்துட்டு வந்து அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல போட்டுருக்கிற அந்த முடிச்ச அவுத்து விடுறாப்ல. எதுக்கு இந்த நாடகம்? உனக்கு எனக்கு செட் ஆகுதுன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. நீ இப்படி வருத்தப்பட்டு இருக்க காரணம் நான் இல்ல, உங்க தகப்பன். நான் உண்மையிலேயே காதலிச்சது கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டது ரோகிணியை தான். யோ பொண்ணுகுடியா அப்படின்னு உங்க அப்பா கிட்ட வந்து கேட்டேன். ஆனா உங்க அப்பா சும்மா இருப்பாப்லையா? ரோகிணியை கட்டிக்கோ, ஆனா ஒரு கண்டிஷன், கூடவே ரேவதியையும் கட்டிக்கணும்னு ஒரு கண்டிஷனை போட்டு உன்னை ஏன் தலையில கட்டினாரு. இப்ப நீ படுற எல்லா கஷ்டத்துக்கும் காரணம் உங்க தகப்பன் தான், நான் கிடையாது. ஏதாவது கேட்கறதா உங்க அப்பா கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டு கட்டன் டேட்டா பேசுறாப்ல நம்ம சந்திரன். இப்படி இவங்க பேசுற மேட்டரை கொஞ்சம் தூரத்துல இருந்து நம்ம சதி நோட் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. குறுக்க போல நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எது எப்படியோங்க ஆயிப்போச்சு, நான் உங்க பொண்டாட்டி ஆயிட்டேன். ஒரு கணவனா ஒரு பொண்டாட்டிக்கு செய்ய வேண்டிய அந்த காரியங்களை அந்த கடமைகளை செய்யணும்னு உங்களுக்கு தோணலையா? ஒரு புருஷனா நீங்க செய்ய வேண்டியது செய்யணும்னு உங்களுக்கு தோணலையா அப்படின்னு அழுதுகிட்டே கேக்குறாங்க. இதெல்லாம் அன்னைக்கே யோசிச்சிருந்தா உங்க தகப்பன் உன்னை என் தலையில கட்டியிருக்க வேண்டிய அவசியம் இல்லையே அப்படிங்கிறாரு நம்ம சந்திரன். உன் தடுமாற்றத்திற்கு காரணம் நான் இல்ல, உங்க அப்பன் தான் அப்படிங்கறதுல ரொம்ப கட்டன் டேட்டா பேசுறாப்ல. நடந்த இந்த கூத்த நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு அப்படியே நம்ம சதிதேவி அங்க இருந்து கடந்து போறாங்க. சந்திரனுக்கும் ரேவதிக்கும் நடக்கிற இந்த பிரச்சனை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இவங்க அம்மா இதெல்லாம் பண்றது யாருக்காக? உனக்காக தான் மகளே, பெத்த பாசத்துலதான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, உன்னோட நல்லதுக்கு தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படி இப்படின்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த அம்மா டயலாக் விட்டு போச்சுல்ல, அதையும் கம்பேர் பண்ணி பாக்குறாங்க. நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு பொண்களோட வாழ்க்கையை கெடுக்கிறாப்ல அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, வருத்தப்படுறாங்க. மாதங்கி ஒரு பக்கம் பேசுனதை நினைக்கிறாங்க, அம்மா ஒரு பக்கம் பேசுனதை நினைக்கிறாங்க, அப்பா ஒரு பக்கம் பேசுனதை நினைக்கிறாங்க. மனதில் ஏகப்பட்ட குழப்பம், சஞ்சலம், கவலை. அப்படியே அந்த கவலையோடய அவங்க நடந்து போய்கிட்டு இருக்கும்போது எப்ப இவங்க கஷ்டப்படுறாங்களோ, எப்ப இவங்க கவலைப்படுறாங்களோ, அப்ப இவங்களையும் அறியாம இவங்க நம்ம சிவனை அழைக்கிறாங்க. அந்த பக்கம் அழைப்பு வந்ததுமே நம்ம சிவனும் அங்க போய் காட்சி கொடுக்கிறார். அப்படித்தான் இப்பயும் எதுக்க காட்சி கொடுக்க, அதுவும் எங்க தட்சனோட அரண்மனையிலேயே காட்சி கொடுக்க, சிவனை பார்த்ததும் அப்படியே ஓடி போய் அவங்கள கட்டி பிடிச்சுக்கிறாங்க. யார? நம்ம சிவனை கடவுளையே கட்டி பிடிச்சு அவரோட நெஞ்சில தன்னோட முகம் பதிகிற மாதிரி கட்டி பிடிச்சு அப்படியே அந்த இடத்துல அவங்களோட கவலைய மறந்து அவரை ஆற தழுவிக்கிறாங்க. அப்படியே கேமரால இருந்து ஒரு போக்கஸ், ஒரு ரவுண்ட் அடிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரையுமே மாத்தி மாத்தி காமிக்க இந்த எபிசோடு இந்த இடத்துல முடியுது. அடுத்து என்னங்கறத நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். தேங்க்யூ.